நீ செய்யும் செயலில் முழு கவனம் வை. அதன் பலனை பற்றி கவலைப்படாதே. ஒரு செயலை ஆரம்பிக்கும் போது நம் மனசு எப்போதோ ஒரு கேள்வி கேட்கும், இது நமக்கு என்ன கொடுக்க போகுது? அந்த ஒரு எண்ணம் தான் நம் வாழ்க்கை பாதையில் நிறுத்தும், பயம் வர வைக்கும், சந்தேகம் வர வைக்கும். ஆனா கிருஷ்ணர் சொல்லுவது வேற. நீ உன் கடமையை மட்டும் செய், அதற்கான பலனை பற்றி யோசிக்காதே. ஏன் தெரியுமா? நம்ம கையில் இருக்கிறது முயற்சி மட்டும்தான். பலன் என்பது காலத்தோடு சேர்ந்து வரும் ஒரு பரிசு. நீ ஒரு விதை போடுற மாதிரி தான் அது நாளைக்கு மரமா ஆகுதா இல்லையா என்ற தினமும் தோண்டி பார்த்தா அது ஒருபோதும் வளராது. அது போலதான் வாழ்க்கையும். நீ உன் வேலைக்கு முழு மனதோடு உழைச்சா அது எப்போவாது ஒரு நாள் கண்டிப்பா பலன் தரும். சில நேரம் உடனே கிடைக்கும், சில நேரம் தாமதமா வரும். ஆனா வந்து சேரும், அது உறுதி. நீ பலனை மட்டும் பார்த்து வேலை பண்ணினா ஒவ்வொரு தடவையும் உன்னை உடைக்க முயலும். ஆனா நீ கடமையை மட்டும் பார்த்து நடந்தா ஒவ்வொரு தடவை உன்னை வலிமையாக்கும். அதனால் நீ என்ன செய்கிறாயோ அதை நேசிச்சு செய், முழு உழைப்போடு செய், மனசாட்சிக்கு உண்மையா செய். வெற்றி உன்னை தேடி வரும், தோல்வி கூட உன்னை கற்றுக்கொள் வரும். இரண்டும் உனக்கு எதிரி இல்லை, அவை இரண்டும் உன் பயணத்தில் தேவையான ஆசான்கள். நினைச்சுக்கோ, நம்ம வேலை நம்ம கையில், நம்ம கடவுள் நம்ம கையில். அதனால் தைரியமா முன்னேறு. நீ செய்யற ஒவ்வொரு முயற்சியும் வீணாகாது.